The REC Foundation, the CSR arm of REC Limited, formerly known as Rural Electrification Corporation Limited, is donating Rs 1.83 crores under their Corporate Social Responsibility (CSR) scheme for the procurement of essential medical equipment at Kanchi Kamakoti Child's Trust Hospital, Chennai. The Memorandum of Agreement between the REC Foundation and Kanchi Kamakoti Child's Trust Hospital was signed on the 2nd of April 2025 at the hospital premises in Chennai. The MOA was signed by Srimati Tara Ramesh, HOD and Chief Program Manager, REC Limited, and Mr. S. Rangarajan, CEO of KKCTH, a unit of the Child's Trust, in the presence of Sri Narayanan Thirupati, Independent Director, REC Limited, and Dr. Janani Sanka, Medical Director of KKCTH. Function in the REC Rural Electrification Corporation நிறுவனமும் நம்ம காஞ்சி காமகோட்டி குழந்தைகள் மருத்துவமனையும் ஒரு MOU சைன் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ CSR ஃபண்டிங் ஒரு 1.8 crores கொடுத்துருக்காங்க. அது வந்து நிறைய எக்யூப்மெண்ட்ஸ்க்கு, ஒரு எக்யூப்மெண்ட் கிடையாது, ஒரு 5-6 எக்யூப்மெண்ட். அந்த டீட்டெயில்ஸ் டாக்டர் பாலா சார் சொல்லுவார். டாக்டர் பாலா ராமச்சந்திரன் நம்ம இன்டென்சிவ் கேர் யூனிட்டோட ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட். இதே வந்து கண்டினியூ ஆகிறதுக்காக தான் இந்த MOU சைன் ஆகுது. இந்த ஒரு சமயத்துல நிறுத்தாம வருஷம் அவங்களுடைய CSR ஃபண்டிங்லேருந்து நம்மளுக்கு ஒரு தொகை அவங்க ஒதுக்கி அதை கொடுப்பாங்க. அவர் சொன்ன மாதிரி, நாராயணன் திருப்பதி சார் சொன்ன மாதிரி, எக்யூப்மெண்ட் மாத்திரம் இல்லாம வெளியில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டலோடைய என்ட்ரன்ஸ்லேருந்து வெளியில சுற்றுப்புறம் எல்லாமே கொஞ்சம் பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா பேஷண்ட் விரும்புகிற மாதிரி மாடர்னாக இருக்கிறதுக்கும் அவங்க ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இது வந்து ஒரு ப்ராஃபிட் இல்லாத ஹாஸ்பிட்டல், ப்ராஃபிட் எதிர்பார்க்காத ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு இந்த மாதிரி நிறுவனங்கள் முன் வந்து கொடுத்தாதான் எங்களால் கண்டினியூஸாக பணிகள் தொடர்ந்து பண்ண முடியும், நல்ல சிறப்பான முறையில் பண்ண முடியும். இப்போ இருக்கிற MOU சைன் பண்ணது அமௌண்ட் 1.83 crores நிறைய எக்யூப்மெண்ட் வாங்க போகிறது. எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, டிரான்ஸ்போர்ட் வென்டிலேட்டர் ஃபார் நியூபார்ன் பேபிஸ். இப்போ நாங்கள் போய் பக்கத்து ஊர்லேருந்து காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுரை, திருச்சி அண்ட் அதர் பிளேசஸ்லேருந்து, ஆந்திராலேருந்து நிறையா நியூபார்ன் பேபிஸ் அழிச்சுன்னு வருவோம். அவளை வென்டிலேட் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட் ஆம்புலன்ஸில் வென்டிலேட் பண்ணுறதுக்கு வென்டிலேட்டர், நியூபார்ன் ICU, பீடியாட்ரிக் ICUவில் பேஷண்ட்ஸ் வென்டிலேட் பண்ணுறதுக்கு வென்டிலேட்டர்ஸ், அப்புறம் வந்து ENT சர்ஜரிஸ் பண்றதுக்கு ஒரு அட்வான்ஸ்ட் லேசர், அந்த ஒரு லேசர் மட்டுமே 52 லட்சம் ரூபா சொச்சம் வரும். அது தென் ஆப்ரேஷன் தியேட்டர்ல நியூ தியேட்டர் லைட்ஸ், ஆப்ரேஷன் தியேட்டர் மானிட்டர், அதை தவிர நியூபார்ன் பேபிஸை வார்மா வச்சு நியூபார்ன் கேர் பேபி வார்மர்ஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி எக்யூப்மெண்ட். அப்புறம் அதை தவிர சில லேபுக்கு சில பிளட் டெஸ்ட்லாம் பண்ணுறதுக்கு சில எக்யூப்மெண்ட். ஸோ இது எல்லாம் சேர்த்து தான் இந்த என்டையர் MOU வில் கவர். இது எல்லாமே வந்து மேடம் சொன்ன மாதிரி இது ஒரு நான் ப்ராஃபிட் ஹாஸ்பிட்டல். ஸோ நம்ம இந்த பணத்தை கொடுத்து நம்ம வாங்கினோம்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பேஷண்ட்ஸால் அவங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ இந்த மாதிரி டொனேஷன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து காஸ்ட் ஆஃப் கேரை குறைச்சி கொடுக்க முடியும். யூசுவலா உடனே வந்துடும், ஆர்டர் பண்ணி ஒரு few weeks ஆகும். மேக்ஸிமம் இம்போர்ட் பண்ணி வரணும்னா 3 months ஆகும். மாடர்ன் எக்யூப்மெண்ட் இப்போ நான் சொன்னது வந்து டிரான்ஸ்போர்ட்ல வென்டிலேட்டர். நார்மலி இப்போ வென்டிலேட்டர் இல்லைன்னா நம்ம வந்து கையால மூச்சு கொடுப்போம் குழந்தைகளுக்கு. வென்டிலேட்டர் இருந்தால் அது கரெக்டா ஆக்யூரேட்டா நம்ம கையால் ஒரு தடவை அழுத்துவோம் ஜாஸ்தி, ஒரு தடவை கம்மியாக அழுத்துவோம், அந்த மாதிரி வேரியேஷன்லாம் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அதை பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த லேசர் வச்சு ENT சர்ஜரி, அட்வான்ஸ் சர்ஜரிஸ்லாம் பண்ணுறது, நம்ம லேசர்னா ரொம்ப ஆக்யூரேட்டாக பிளட் லாஸை மினிமைஸ் பண்ணி, ஏன்னா அந்த லேசர் வந்து ஹை ஹீட், ஸோ ப்ளீடிங் இருந்தாலும் அந்த ப்ளீடிங்கை டக்குன்னு அது ஆட்டோமேட்டிக்காக நிறுத்திடும். ஸோ அந்த மாதிரி அட்வான்டேஜஸ் உண்டு. அண்ட் நியூபார்ன் பேபிஸ்லாம், ப்ரீமெச்சூர் பேபிஸ் எஸ்பெஷலி, தட் இஸ் 30 வீக்ஸில் பிறக்கிறது இன்ஸ்டெட் ஆஃப் 40 வீக்ஸ், அந்த மாதிரி ரொம்ப கம்மி வெயிட்டாக இருக்கும்.
500-600 கிராம் தான் இருக்கும் வெயிட். அந்த மாதிரி குழந்தைகளை பார்த்துக்கிறதுக்கு வார்மர்ஸ், அதெல்லாம் இன்குபேட்டர்ஸ் அதெல்லாம் தேவை. ஸோ அவளுக்கெல்லாம் குவாலிட்டி கேர், ஹை குவாலிட்டி கேர் கொடுக்க முடியாததான் வச்சு. ஃபியூச்சர்ல என்ன மாதிரி உங்களுக்கு எதிர்பார்க்குறீங்க? எக்யூப்மெண்ட் ஒரு சைடு, இன்னொரு சைடு வந்து அவள் சொன்ன மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஃப் த பில்டிங் ஆம்பியன்ஸ் இம்ப்ரூவ் பண்றது.